வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா C++ல் இன்டர்வியூ கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் ரெண்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் எழுதிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் IOStream அண்ட் தென் நேம் ஸ்பேஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸ்டாண்டர்டில் and main function. So return 0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இஃப் கண்டிஷன் வந்து நம்ம நார்மலாக எழுத போகிறோம். ஸோ இதில் நான் இஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்கல. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆன்சர் என்டர் பண்ணுறதுக்கான இடம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இஃப்புக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா சி அவுட்டில் லைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை என்லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் எல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி அவுட்டில் ஹவுஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்லைன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு இங்கே நான் ஏதாவது ஒரு கண்டிஷன் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த எழுதுகிற கண்டிஷன் மூலிமா எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம C++ வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் சியோட சின்டெக்ஸ் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். சியோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டான printf அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதுக்குள்ளே லைட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு இங்கே இந்த கண்டிஷனை நான் ஃபெயில் பண்ண வைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி ஈக்குவல் டு -1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுக்குறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இஃப்பில் இருக்கிற இந்த printfன்னு கொடுத்ததுனால இந்த லைட்டுன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிரும். அண்ட் தென் இங்கே இருக்க கண்டிஷன் மூலிமா எனக்கு ஃபெயில் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இஃப்புக்குள்ளே வராமல் என்ன ஆகும்னா எல்ஸுக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ ஆல்ரெடி இப்போ லைட்டுன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்ன்றதும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நமக்கு லைட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இங்கே லைட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜுக்கும் சப்போர்ட். அதாவது சி வந்து பியூர்லி ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது. C++ வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் printf நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் நான் அதில் நம்ம C++ஓட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரன் பண்ணால் நமக்கு எரர் வந்துடும். ஓகேங்களா? சாரி, சி அவுட். ஓகே, இப்போ ரன் பண்ணால் நமக்கு எரர் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு எரர் வரும். ஸோ அதனால் நான் printf அப்படின்றத சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.